நம்ம எல்லாருமே எக்ஸ்ரே நம்ம லைஃப்பில் ஒரு தடவையாவது எடுத்திருப்போம் அல்லது எடுக்கிறத வேடிக்கை பார்த்துருப்போம். ஆனால் அந்த எக்ஸ்ரே எப்படி உடம்புக்குள்ளே இருக்கிற எலும்புகளை காட்டுதுன்னு தெரியுமா? அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நான் உங்கள் மின்சார மனிதன். எக்ஸ்ரே மிஷினுக்கு உள்ள ஹை வோல்டேஜ் உருவாகும். சுமார் 50,000 வோல்டேஜிலேருந்து 1,50,000 வோல்டேஜ் வரைக்கும் இதில் உருவாகும். இதுக்கு ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதுக்குள்ளே இருக்கிற கேத்தோட் ஃபிலமெண்ட் ஹீட் ஆகி எலக்ட்ரான்ஸை ரிலீஸ் பண்ணும். அந்த எலக்ட்ரான்ஸ் ஹை ஸ்பீடில் டங்ஸ்டன் ஆனோட் மேலே மோதும். இந்த சடன் பிரேக்கிங் காரணமாக ஹை எனர்ஜி எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் உருவாகும். இந்த வேவ்ஸுக்கு பேர் தான் எக்ஸ்ரே. அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் நம்ம உடம்புக்குள்ளே பாஸ் ஆகும். ஆனால் எல்லா உறுப்புகளுக்குள்ளேயும் ஒரே மாதிரி பாஸ் ஆகாது. எலும்புகளை அதால் கடக்க முடியாது. அதனால் அதை அப்சர்வ் பண்ணி ஒயிட் கலராக காட்டும். மசில்ஸில் கொஞ்சம் பாஸ் ஆகும். அதனால் கிரே கலராக தெரியும். லங்ஸ், ஏர் இந்த மாதிரி இடங்களில் முழுசாக பாஸ் ஆகி பிளாக் கலரில் காட்டும். எக்ஸ்ரே எடுக்கும்போது நம்ம உடம்புக்கு பின்னாடி ஒரு போர்டு வைப்பாங்க. அதுக்கு பேர் டிஜிட்டல் ரேடியோகிராஃபி டிடெக்டர். இது 3 வேலையை செய்யும். எக்ஸ்ரே வேவ்ஸை லைட்டாக மாற்றும், லைட்டை எலக்ட்ரிக் சிக்னலாக மாற்றும், அந்த எலக்ட்ரிக் சிக்னலை கம்ப்யூட்டருக்கு அனுப்பும். புது டிஜிட்டல் சிஸ்டமில் இமேஜ் உடனே மானிட்டரில் தெரியும். ஆனால் பழைய சிஸ்டமில் சிஆர் கேசட் அப்படின்னு ஒன்று யூஸ் பண்ணுவாங்க. அந்த கேசட்டை ரேடர் மிஷினுக்குள்ளே வச்சு லேசர் ஸ்கேன் பண்ணி அதில் ஸ்டோர் ஆகிருக்கிற எனர்ஜியை எலக்ட்ரிக் சிக்னலாக கன்வெர்ட் பண்ணி அதுக்கப்புறம் பார்ப்பாங்க. இந்த எக்ஸ்ரே வேவ்ஸோட எனர்ஜி ரொம்பவே அதிகமாக இருக்கும். அதனால் லெட் ஆப்ரான் போடுவாங்க. எலக்ட்ரிசிட்டியோட கண்டுபிடிப்பு மனித உயிர் பாதுகாப்புக்காக எப்படியெல்லாம் உருமாறி இருக்குன்னு பாருங்கள். நான் உங்கள் மின்சார மனிதன்.